ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு Karan-Dees. இன்னைக்கு நம்ம சைவ மீன் குழம்பு அல்லது வெஜிடேரியன் ஸ்டைல் ஃபிஷ் கறி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு முதல்ல நான் பயறு 1 கப் எடுத்து இதை 24 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா இது நல்ல முளைக்கட்டி இருக்குது. இது ரொம்ப ஹெல்த்தி. ஸோ இந்த மாதிரி ஒரு 24 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஊற வச்ச பயிரெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் வெங்காயம், இஞ்சி கொஞ்சம், பூண்டு கொஞ்சம், அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் கொஞ்சம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் சீரகம், இதுக்கு தேவையான அளவு உப்பு, அடுத்ததாக மிளகு கொஞ்சம், அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக இதை இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயிலில் கவர் பண்ணி இதை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். அலுமினியம் ஃபாயில் இல்லைன்னா நீங்கள் வாழை இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஃப்ளேவர் இன்னும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா கவர் பண்ணிவிட்டு இதை ஒரு இட்லி குக்கரில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். நல்லா ஸ்டீம் ஆகியிருக்கு. அடுத்ததாக இது இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பேனில் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் சூடானதும் அதுக்கு கொஞ்சம் கடுகு, வெந்தயம் கொஞ்சம், அதுக்கப்புறமா சோம்பு கொஞ்சம், அப்புறமா கொஞ்சம் சீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். அடுத்து இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 10 பல் பூண்டு, இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். பூண்டு வதங்கினதும் அதுக்கப்புறமா கொஞ்சம் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வெங்காயம்லாம் வதங்குற வரைக்கும் குக் பண்ணிவிட்டு அடுத்ததாக கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளிலாம் நல்லா மசிகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளிலாம் நல்லா சாஃப்டாகி இருக்குது. அடுத்ததாக நாம் தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர், அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் கறி பவுடர், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா மசாலாலாம் இந்த மாதிரி சேர்த்துட்டு எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. கருகிராமல் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாம் தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூட கொஞ்சம் பெருங்காயம் தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா புளி கரைச்ச தண்ணி 1 கப் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நல்ல கிரேவியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நார்மல் வாட்டர் 1 கப் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கவர் பண்ணி ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். ஆயிலெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. அடுத்ததாக தேங்காய் பால் 2 கப் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தேங்காய் பால் அளவு கூட்டி அல்லது குறைச்சிக்கலாம். தேங்காய் பாலை சேர்த்துட்டு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள்.
அதுக்கப்புறமா நாம் ஏற்கனவே வெட்டி வச்சிருக்க பயிறு பீசஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா பால் நல்லா கொதிக்குது. இந்த பீசஸ்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை கவர் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுறேன். நம்மளோட சைவ மீன் குழம்பு ரெடி ஆகியாச்சு. அடுத்ததாக இதை சர்வ் பண்ணிக்கலாம்.